அடுத்த முக்கியமான பாயிண்ட், கடந்த 3 வருடங்கள்ல இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ சிஏஜிஆர் growth பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பட் HCL மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெவென்யூ growthல பாத்தீங்கன்னா கடந்த 3 வருடங்கள்ல பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி சில ஃபீல் கொடுத்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிஃப்டி 50 தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த கம்பெனி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா, இந்த கம்பெனியும் அதே மாதிரி புதுசா ஏஐ எல்லாம் உள்ள கொண்டு வந்து எப்படி ரொம்ப சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகளை மாத்திருக்காங்க. அதனால இது வந்து நம்ம கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றது, ஐடி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, ஐடி செக்டார் என்னதான் பண்றது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும்போது சில கம்பெனிஸ் இருக்குங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்னா ஏஐல வந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கிளைண்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சில கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டலியும் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். சோ நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுல சஜஷனும் அட்வைஸும் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க இப்ப மென்ஷன் பண்ண போற ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிஃப்டி இண்டெக்ஸ், ஐடி இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து அப்படியே பேக்ல போய் ஒரு வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 24 to 25% கிட்ட தலைங்கீழ விழுந்து கிடக்கு, கரெக்ஷன்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நேரத்துல போயிட்டு ஐடி ஸ்டாக் பத்தி பேசலாமா அப்படின்னு பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சில கம்பெனிஸை நம்ம பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி சில ஃபீல் கொடுத்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிஃப்டி 50 தான் இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து கோஃபோர்ஜ். ஏன் கோஃபோர்ஜை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இவங்களுடைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்கு. நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கு அதிகமான ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது இந்த இண்டஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், டிராவல், ஹெல்த் கேர் அண்ட் பப்ளிக் செக்டார் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க வந்து நிறைய புது அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க. மாடர்னைசேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அண்ட் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், பிசினஸ் ப்ராசஸ் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு ஏஐ நேட்டிவ் ஆர்கனைசேஷனா அவங்களை வந்து பொசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கோஃபோர்ஜ் உடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கு. கிளைண்ட்டுக்கு நிறைய ஆட்டோமேட்டிவ் ஆபரேஷனை கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட், அமேசான் வெப் சர்வீஸ், கூகுள் கிளவுட், சேல்ஸ் ஃபோர்ஸ், சர்வீஸ் நவ், அதுக்கப்புறம் பெகாஸ் சிஸ்டம், ஏபிஎன் இந்த மாதிரியான ஜிஎன்ஸ் கூட ஜாயின் வெஞ்சர் போட்டிருக்காங்க, டைப்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான பிசினஸ் இவங்க கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் இந்த கம்பெனி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான பாயிண்ட், கடந்த 3 வருடங்கள்ல இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ சிஏஜிஆர் growth பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 25% கிட்ட இருக்கு. ப்ராஃபிட் உடைய சிஏஜிஆர் growth பாத்தீங்கன்னா 32% இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஏரியா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்காங்க, ஹெல்த் கேர் இருக்காங்க, லைஃப் சயின்ஸ் இருக்காங்க, டெலிகம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்றாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல இவங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. யூஎஸ் பேஸ்ட், யூரோப் பேஸ்ட் அப்படின்னு தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்லயும் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் என்ன இருக்கு, சர்வீஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு, கிளவுட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் இருக்கு, டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் கன்சல்டிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ட் பிசினஸ் ஆட்டோமேஷன் எல்லாமே பண்றாங்க. சோ இந்த கம்பெனியும் வந்து நிறைய ஏஐ ட்ரிவன் இதுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து டக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஒரு கம்பெனியா இந்த கம்பெனியும் இருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியுடைய சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருடங்கள்ல ஒரு 20% குரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 21% கிட்ட குரோ ஆயிருக்கு. அதுவும் வந்து டீசனான குரோத்தை காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கிறது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் உடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷன், பேமெண்ட் சர்வீஸ் இருக்கு, ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட் சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் கிரைம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் பண்றாங்க. சோ இவங்களுடைய சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா பேங்க், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆபரேஷன் மாடர்னைஸ் பண்றதுக்காக டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியும் அதே மாதிரி புதுசா ஏஐ எல்லாம் உள்ள கொண்டு வந்து எப்படி ரொம்ப சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகளை மாத்திருக்காங்க. அதனால இது வந்து நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கம்பெனியுடைய growth பாத்தீங்கன்னா சிஏஜிஆர் growth சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 10% வந்து கடந்த 3 வருடங்கள்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 13% மேல grow ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச HCL கம்பெனி. HCL கம்பெனியுடைய வெர்டிகல் வந்து ரொம்ப பெருசு. இண்டஸ்ட்ரி சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், லைஃப் சயின்ஸ்,
ஹெல்த் கேர், டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ், செமிகண்டக்டர், டெலிகாம், மீடியா, ரிட்டைல், சிபிஜி, மொபிலிட்டி, பப்ளிக் சர்வீஸ்னு நிறைய ஏரியால இந்த கம்பெனியுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த கம்பெனி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஏரியாவை மட்டுமே நம்பி இந்த கம்பெனி பிசினஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு ஏரியால பிரச்சனை வருது, அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் குறையுது அப்படின்னா வேற ஒரு இடத்துல அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் காம்பன்சேட் பண்ணலன்னா கூட ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு டீசென்டான ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம HCL பாக்குறோம். பட் HCL மத்த கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெவென்யூ growthல பாத்தீங்கன்னா கடந்த 3 வருடங்கள்ல 8% தான் இவங்களுடைய ரெவென்யூ growth இருக்கு. அடுத்தது ப்ராஃபிட் பாத்தீங்கன்னாலும் ஒரு 8.8 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல இப்போதைக்கு வந்து இன்ஃபோசிஸையும் சேர்த்துக்கலாம். இன்ஃபோசிஸ் பத்தி பெரிய அளவு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இன்ஃபோசிஸோட ஃபண்டமெண்டல் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டா பார்ப்போம். இவங்களும் புதுசா நிறைய AI இதுக்கெல்லாம் உள்ள கொண்டு வந்து பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய நியூஸ்ல வந்துருச்சு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இன்ஃபோசிஸோடைய கடந்த 3 வருட growth எப்படி இருக்கு? சேல்ஸ் பாத்தீங்கன்னா 6.8 அந்த ரேஞ்சில இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 6.8 9 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இப்போ நம்ம கோஃபோர்ஜோட ஃபண்டமெண்டல் பார்ப்போம். கோஃபோர்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 2016 இருந்து, ஏன்னா எப்பவுமே நம்ம டாப் லைன் பாட்டம் லைன் growth தொடர்ச்சியா பாருங்க அப்படின்னு சொல்றேன். சேல்ஸ் வந்து 2016ல 2688 கோடி, இப்ப பாருங்க அது வந்து 16403 கோடியா வந்திருக்கு. எந்த அளவுக்கு குரோ ஆயிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்து 287 கோடியா இருந்து இப்போ 1745 கோடியா குரோ ஆயிருக்கு. அடுத்தது என்னன்னா இப்போ ரீசென்ட் ரிசல்ட் 4450 கோடி ரெவென்யூ. ஏன்னா இன்னும் Q1க்கு வரல, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரல, முடிச்சதுக்கு அப்புறம் வரலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 876 கோடி, 20% மார்ஜின். இந்த வாட்டி அதாவது போன வாட்டி மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 666 கோடி, அதுவும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா டபுளுக்கு மேல பாத்திருக்காங்க. 200% மேல வந்திருக்கு. கோஃபோர்ஜ் உடைய மார்க்கெட் கேப் 68,000 கோடிக்கு மேல இருக்கு. பி ரேஷியோ 41 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 22 தான், அதிகமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROC 23க்கு மேலையும் ROE 20க்கு மேலையும் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.08, நல்ல காம்போவா இருக்குது. டெட் 728 கோடி தான் வச்சிருக்காங்க. 9400 கோடிக்கு மேல ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1100 கோடிக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. 52 வாரத்துல ஹையஸ்ட் பிரைஸ் 1990, லோவஸ்ட் பிரைஸ் 1008, இப்போ 1530 ரூபாய் ரேஞ்சில ட்ரேட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் FIS 24 வச்சிருக்காங்க, DIS 42 வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 32 இருக்கு. நெக்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பாக்குறோம். 2016ல 2312 கோடியா இருந்த ரெவென்யூ இப்ப 14748 கோடியா வந்து நிக்குது. ப்ராஃபிட் 277 இருந்து 1865 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல growth தான். அடுத்தது இந்த Q4ல பாத்தீங்கன்னா 4056 கோடி ரெவென்யூ, 768 கோடி இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் EBITDA, 19% மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. அதாவது சீக்வென்ஷியலி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 529 கோடி, அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டத்துடைய மார்க்கெட் கேப் 79000 கோடிக்கு மேல இருக்கு. இதோடைய PE ரேஷியோ 41 அந்த ரேஞ்சில வந்து நிக்குது. இது ரெண்டும் போட்டி, எதுக்கும் கோஃபோர்ஜுக்கு எதுக்கும் PE ரேஷியோல போட்டியா இருக்கு. அடுத்தது இண்டஸ்ட்ரி பி 22, ROC பாத்தீங்கன்னா 34 வச்சிருக்காங்க, ROE 27 வச்சிருக்காங்க. ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06, டெட் 477 கோடி தான், ரிசர்வ்ஸ் 7700 கோடிக்கு மேல இருக்கு. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்கு. 52 வாரம் ஹையஸ்ட் பிரைஸ் 6599, லோவஸ்ட் பிரைஸ் 4243, இப்போ 5059 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 30க்கு மேல இருக்கு. FIS உடைய ஹோல்டிங் 22 அந்த ரேஞ்சில இருக்கு. FIS கொஞ்சம் வித்துட்டு வெளில போயிருக்காங்க. அதுக்கப்புறம் DS உடைய ஹோல்டிங் 30க்கு மேல இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் 16க்கு மேல இருக்கு. இதுல ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 30 தான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கவலை. ஆனா ரொம்ப நாளா அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம Oracle Financial Service பாக்குறோம். 2016ல 4131 கோடியா இருந்த ரெவென்யூ இப்போ 7672 கோடியா வந்திருக்கு. இது வந்து இந்த 10x ரிட்டர்ன் எல்லாம் கொடுக்கல, அந்த அளவுக்கு எல்லாம் குரோ ஆகல, டீசெண்டா குரோ ஆயிட்டு இருக்கிற கம்பெனியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 1049 கோடியில இருந்து 2639 கோடியா குரோ ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து டபுளுக்கு கொஞ்சம் மேல வந்திருக்குன்னு வச்சுங்களேன் 10 வருடங்கள்ல. இப்போ Q4 என்ன ரிசல்ட்னா 2065 கோடி ரெவென்யூ, 1056 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், 51% மார்ஜின். சூப்பரா இருக்கு. ஒரு IT கம்பெனி 51% மார்ஜின் வச்சிருக்கு, நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 842 கோடி, அதுவும் நல்லா க்ரோ ஆயிருக்கு. இந்த மார்ஜின் வந்து 40க்கு மேல ரொம்ப நாளாவே இவங்க ஹோல்ட் பண்றாங்க, அது நல்லா இருக்கு. அடுத்தது Oracle Financial Service உடைய மார்க்கெட் கேப் 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் PE ரேஷியோ 38, இண்டஸ்ட்ரி PE 35, ROC 45க்கு மேல இருக்கு, ROE 32க்கு மேல இருக்கு. ரெண்டுமே சூப்பர். கடன் இல்லாத கம்பெனி 32 கோடி தான் வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 7700 கோடிக்கு மேல இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2500 கோடிக்கு மேல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்கு. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் 11958, லோவஸ்ட் பிரைஸ் 6232. இப்போ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 11600 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 71க்கு மேல இருக்கு. FIS ஹோல்டிங் 9க்கு மேலயும், DS ஹோல்டிங் 8க்கு மேலயும் இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் 9 தான் இருக்கு. நெக்ஸ்ட் HCL உடைய கடந்த 10 வருட growth எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 31000 கோடியா இருந்த சேல்ஸ்
2016ல இப்போ 1,30,30,000 கோடியா வந்து நிக்குது. இதுதான் வளர்ச்சி. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 5,600 கோடியா இருந்தது, இப்போ 16,652 கோடியா இருக்குது. இப்ப ஜூன் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 34,579 கோடி ரெவன்யூ, 6,870 கோடி இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், 20% மார்ஜின் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மார்ஜின் வந்து லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்து இப்ப பார்க்கும்போது சேமா இருக்கு, பட் சீக்வென்ஷியலா அதே தான். இடையில 22 வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 4,626 கோடி. சோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இயர் growth 20% இருக்கு, 20.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல விஷயம். அடுத்தது இப்ப வந்து இன்டரிம் டிவிடெண்டா 12 ரூபாய் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. Q1 நெட் புக்கிங் மட்டுமே 2.4 பில்லியனா இப்போ ரிசல்ட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஏஐ ரெவென்யூ மட்டுமே 62.1% இயர் growth இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பொதுவா ஒரு இது இருந்துச்சு இல்லையா, டிசிஎஸ் ரிசல்ட் வந்து இப்படிதான் வரும், ஹெச்சிஎல் இப்படிதான் வரும் அப்படிங்கறத ரெண்டு கம்பெனியுமே கிட்டத்தட்ட பிரேக் பண்ணிருக்கு. டிசிஎஸும் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க, ஹெச்சிஎலும் எதிர்பார்த்ததை விட பெட்டர் ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஐடி செக்டர் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் மார்க்கெட் கேப் 3,22,000 கோடிக்கு மேல இருக்கு. பி ரேஷியோ 17 அந்த ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 22 இருக்கு. இண்டஸ்ட்ரி பியோட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROC 30க்கு மேலையும் ROE 24க்கு மேலையும் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.07 தான். 5,600 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. 74,000 கோடிக்கு மேல ரிசர்வ்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் 18,500 கோடிக்கு மேல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. 52 ஹையஸ்ட் பிரைஸ் 1,780, லோவஸ்ட் பிரைஸ் 1,030, இப்போ 1,187 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 52 லோவஸ்ட் பிரைஸ் கொஞ்சம் மேல இருக்கு. ஃபைனல் நம்ம பாக்குறது இன்ஃபோசிஸ் உடைய growth பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எதான் சொல்றேன். 62,000 கோடியா இருந்த ரெவன்யூ வந்து இப்போ 1,70,000 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 13,489 கோடியில இருந்து 29,474 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2016 to 2026. அடுத்தது இன்னும் ரிசல்ட் வரல, ஜூலை 23 தான் ரிசல்ட் வருது. இப்போ Q4 படி நீங்க பாத்தீங்கன்னா 46,000 கோடிக்கு மேல ரெவன்யூ, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 11,167 கோடி, 24% மார்ஜின் வந்து சேமா இருக்கு, கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் 8,500 கோடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ரீசன்ட் ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இன்ஃபோசிஸ் எந்த ரூட்ல போகுதுன்னு கணிக்கலாம். 4 லட்சம் கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஸ்டாக் டே பி ரேஷியோ 14 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 22 இருக்கு. ROC 40க்கு மேலையும் ROE 31க்கு மேலையும் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.10 தான், நல்ல விஷயம். டெட் 9,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 31,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. அடுத்தது ரிசர்வ்ஸ் 90,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்கு. 52 ஹையஸ்ட் பிரைஸ் 1,728, லோவஸ்ட் பிரைஸ் 982, இப்போ 1,082 ரூபாய் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ்ல ப்ரோமோட்டர் ஹோல்டிங் கம்மி, 14% தான் இருக்கும். FIS ஹோல்டிங் 28 அந்த ரேஞ்சில் இருக்கு. FIS கொஞ்சம் வித்திருக்காங்க. DIS ஹோல்டிங் 43 இருக்கு. FIS வித்தோம்னா DIS வாங்கிட்டாங்க. ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 13% மேல இருக்கு. கவர்மெண்ட் ஒரு 0.20% வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதா இல்ல. அதனால மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்க நீங்க பத்திரமா பாத்துங்க. இது வரைக்கும் நியூஸ் கவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்ஸ் so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.